என்னடா இட்லி குழம்பு சட்னின்னுட்டு நான் சொல்கிறேன் பாரு, பாரம்பரியமான உணவு. நான் என்ன சொல்ல போகிறேன்னா ராகி களிங்க. களினா சும்மா இல்லைங்க, நல்லா சுட சுட சுட, அதாவது ஆறிடுச்சுன்னா ஹார்டாயிரும். அதனால் நல்லா சுட சுட ராகி களியை எடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ராகி களியை எடுத்து வாழை இலை இருக்குல்ல அதில் அப்படியே கொட்டினதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் எடுத்து அந்த ராகி களியில் ஒரு குழி பண்ணணும். குழி பண்ணதுக்கப்புறம் குழி பண்ணி வச்சுட்டு, அதாவது அதில் ஒரு குழம்பு ஊற்றணும். குழம்புனா சாதாரண குழம்பு கிடையாது, நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு. அது ஏன் நேற்று வச்சதுன்னு சொல்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு வச்சதில் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, நேற்று வச்சதில் தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்பை எடுத்து அந்த குழிக்குள்ளே ஊற்றி அருவாடெல்லாம் எடுத்து அப்படி ஓரமாக வச்சுட்டு, சைடில் இருந்து எடுக்கக்கூடாது, குழிக்குள்ளே இருந்து அந்த ஒரு உருண்டையை எடுத்து அந்த குழம்போட வாயில் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து இங்கே போகிறது நல்லா தெரியும். அப்படி இருக்கும். அந்த கருவாட்டு துண்டை கொஞ்சம் எடுத்து அந்த களியில் முக்கி அந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெம்புங்க தெம்பு. இட்லியா கறி குழம்பா. ஒருத்தன் வேக வைக்கணுன்றான், ஒருத்தன் கிண்டணுன்றான். நான் சொல்கிறேன் பாருங்க.